காலை வணக்கம் மாணவக் கண்மணிகளே. மாணவக் கண்மணிகளே, இன்று பாடம் 7 திருக்குறள் கதைகள் பற்றிதான் பார்க்க போகிறோம். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா திருக்குறளில் அறக்கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. ஏன் அப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம் முன்னோர்களுக்கும் சரி நமக்கும் சரி இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறதுனால இந்நூலை உலக பொதுமறை என அழைக்கிறார்கள். மேலும் திருக்குறளில் உள்ள கருத்துக்கள் நம் வாழ்வை செம்மைப்படுத்துவனாகவும் காணப்படுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ், திருக்குறளில் உள்ள கருத்துக்களை நமக்கு கதை மூலமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி பார்க்கலாமா? பொறுமையும் பொறுப்பும். தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர். இவர் பல முறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின்விளக்கை கண்டுபிடித்தார். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி நல்லாவே தெரியும் இல்லைங்களா? அதாவது பல்பை கண்டறிந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். நண்பர்களுக்கும் மற்ற அறிவியல் அறிஞர்களுக்கும் தம் கண்டுபிடிப்பை செய்து காட்ட எடிசன் விரும்பினார். அதற்காக நிகழ்ச்சியொன்றை ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்தார். அவரது ஆய்வகத்தின் மேல்தளத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது. தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கும் மற்ற அறிவியல் அறிஞர்களுக்கும் தன்னுடைய கண்டுபிடிப்பை செய்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி ஒன்றை தயார் செய்கிறாரு, அதாவது ஏற்பாடு செய்கிறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவழைக்கிறாரு. கூட்டம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவருடைய ஆய்வகத்தின் மேல்தளத்தில் தான் நடக்குது. எடிசன் தம் உதவியாளரை அழைத்து மின் விளக்கை மேல்தளத்திற்கு கொண்டு வர சொன்னார். உதவியாளர் அதனை கொண்டு வரும்போது திடீரென கை தவறி விழுந்தது. ஆயினும் சற்றும் மனங்கலங்காத எடிசன் உடனே மற்றொரு மின் விளக்கை உருவாக்கினார். அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வர செய்தார். எடிசன் பார்த்திங்கன்னா தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்றாரு. உதவியாளர்கிட்ட தான் கண்டுபிடிச்ச மின் விளக்கை கொடுக்குறாரு, அதாவது பல்பை அவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து இதை மேல்தளத்திற்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரும் எடுத்துக்கிட்டு வராரு. அப்படி எடுத்துக்கிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பல்பு கை தவறி கீழே விழுந்துருது. கீழே விழுந்து உடஞ்சிருது. இந்த இடத்துல நாமளாக இருந்தால் கோபப்படுவோம். ஆனால் எடிசன் இந்த இடத்துல கோபப்படவே இல்லை. சற்றும் மனம் கலங்காத எடிசன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னொரு மின் விளக்கை உருவாக்குறாரு. அந்த மின் விளக்கை மீண்டும் யார்கிட்ட கொடுக்குறாரு? உதவியாளர்கிட்டயே கொடுக்குறாரு. கொடுத்து மேலே கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு தோணும் இல்லையா? ஏன் உடைச்சவர்கிட்டே மின் விளக்கை மீண்டும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எடிசன் கூட இருந்தவங்களும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க. மின் விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடம் மீண்டும் அந்த வேலையை கொடுக்கிறீர்களே என்று சிலர் எடிசனிடம் கேட்டனர். அதற்கு எடிசன், உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடிந்தது. ஆனால் உதவியாளரின் மனதை காயப்படுத்திவிட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்துவிட முடியுமா? அது மட்டுமன்று, மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும்போது தமது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணிபுரிவார். அதனால தான் அப்படி செய்தேன் என்றார். எடிசனுக்கு வெற்றியை பெற்றுத்தந்த பொறுமை குணத்தை அப்போதுதான் மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டனர். எடிசன் கிட்ட கூட இருந்தவங்க, ஏன் தவறு செஞ்சவங்ககிட்டயே மீண்டும் அந்த பணியை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எடிசன் இருந்துக்கிட்டு, உடைந்த பல்பை என்னால் உருவாக்க முடிஞ்சுது இல்லையா? ஆனால் என்னுடைய உதவியாளரை நான் திட்டேன் அப்படின்னா அவருடைய மனசு உடையும். அப்படி உடையக்கூடிய அந்த மனசை என்னால் சரி செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கூட இருந்தவங்கக்கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த கதை மூலம் உங்களுக்கு ஒன்று புரியும். நமக்கு பொறுமை குணம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் சாதிக்க முடியும்.
இத்தகைய பொறுமை குணம்தான் எடிசனுக்கு வெற்றி வாய்ப்பை தந்தது என்பதை நாம் அறியலாம். இத்தகைய பொறுமை குணத்தை பற்றி வள்ளுவர் திருக்குறளில் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். விளக்கம்: நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். நம் வாழ்வு சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நாம் பொறுமை குணத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து மெய்ப்பொருள் காண்போம். மாட்டு வண்டி ஒன்றில் தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர். வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது. அங்கே சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான். தம்பி, இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வண்டிக்காரர். ஓ, வருமே என்றான் சிறுவன். போய்ச் சேர எவ்வளவு நேரம் ஆகும்? மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போய்விடலாம். வேகமாக சென்றால் அரை மணி நேரம் ஆகும். சிறுவன் சொன்ன பதிலை கேட்ட குதிரை வண்டிக்காரருக்கு கோபம். என்ன கிண்டலா? வேகமாக சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டார். போய்த்தான் பாருங்களேன் என்று சிறுவன் சொன்னதும் அவர் வண்டியை வேகமாக விரட்டிச் சென்றார். சிறிது தூரம் போனதுமே சாலையில் அங்கங்கே கற்கள் நிறைந்து இருந்தன. அதனால் வண்டி தடுமாறி கவிழ்ந்தது. தேங்காய்கள் சிதறின. வண்டியை தூக்கி நிறுத்தி கீழே சிதறிய தேங்காய்களை ஒவ்வொன்றாக எடுத்து போடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டது. வண்டிக்காரருக்கு சிறுவன் சொன்னதன் பொருள் புரிந்தது. ஸ்டூடெண்ட்ஸ், சிறுவன்கிட்ட வண்டிக்காரர் வழி கேட்குறாரு. அதுக்கு சிறுவனும் வழியை சொல்கிறான். அந்த ஊருக்கு போய் சேர எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்காரர் கேட்குறாரு. அதுக்கு அந்த சிறுவன் இருந்துக்கிட்டு, நீங்கள் மெதுவாக போனீங்க அப்படின்னா 10 நிமிஷம், வேகமாக போனீங்க அப்படின்னா அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த பெரியவர் இருந்துக்கிட்டு, எப்படி வேகமாக போனால் அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் சொல்கிறத அந்த வண்டிக்காரர் நம்பலை. ஏன் இப்படி கிண்டலாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த சிறுவன் சொன்ன பதில், அவர் சிறிது தூரம் வேகமாக ஓட்டிக்கிட்டு போகிறாரு. வேகமாக ஓட்டிக்கிட்டு போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கல்லெல்லாம் இருக்கிறதுனால தடுமாறி அவர் கீழே விழறாரு. அப்போ கீழே விழுந்த அந்த தேங்காய்களை பொறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அவர் போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது. இப்போ தான் அந்த சிறுவன் சொன்னது அவருடைய நினைவுக்கு வருது. உண்மையை புரிஞ்சுக்கிறாரு. அந்த சிறுவனோட பேச்சில் இருக்கக்கூடிய உண்மையும் அறிந்து கொள்கிறாரு. இவ்வாறு உண்மை நிலையை அறிந்து செயல்பட வேண்டும். கேட்டதை கேட்டவாறு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை வள்ளுவர் குறளில் அழகாக சொல்லியுள்ளார். குறள்: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. விளக்கம்: எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். அடுத்து குற்றமும் குறையும். கதிரவனிடம் வேண்டாத குணம் ஒன்று இருந்தது. அதாவது எப்போது பார்த்தாலும் யாரை பற்றியாவது எதை பற்றியாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பான். அதனால் அவனை பார்த்தாலே போதும் எல்லா நண்பர்களும் ஓடத் தொடங்கி விடுவர். தமிழ் அழகன் ஒருவன்தான் இப்போது அவனுடன் பேசுகிறான். வேறு எவரும் பேசுவதில்லை. அன்று தமிழ் அழகன் 4 நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்ததை கண்டான் கதிரவன். ஆர்வத்துடன் அவர்கள் அருகில் வந்தான். கதிரவனை பார்த்ததும் எல்லாரும் ஒதுங்கிச் செல்ல தமிழ் அழகன் மட்டுமே தனியாக நின்றான். கதிரவனின் முகம் வாடியது. என்ன கதிர், ஏன் என்னவோ போல் இருக்கிறாய் என்று கேட்டான் தமிழழகன். ஆமாம் தமிழ், என்னை பார்த்தாலே எல்லாரும் ஓடி போகிறாங்களே என்றான் கதிரவன். கதிரவன் கிட்ட பார்த்தீங்கன்னா, யாரை எப்போ பார்த்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால் கதிரவன் கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அவனை பார்த்தாவே பிடிக்கவே பிடிக்காது. அதனால் கதிரவனை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, அவங்க நண்பர்கள்லாம் ஓடி போயிடுவாங்க. இப்படி
நண்பர்கள் வந்து நம்மளை பார்த்தாலே ஏன் இப்படி ஓடுறாங்க அப்படின்னு கதிரவனுக்கு முகம் வாடும். இப்படி முகம் வாடி இருக்கிறத தமிழழகன் கவனிக்கிறான். ஏன் கதிரவா, முகம் என்னவோ போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு கதிரவன் இருந்துக்கிட்டு, என் நண்பர்கள் என்னை பார்த்தாலே ஓட்டம் பிடிக்கிறார்கள், அது ஏன் தெரியல என்று வருத்தத்துடன் சொல்கிறான். தமிழழகன் இருந்துக்கிட்டு, எல்லாம் யாரால, உன்னால தானே என்றான் தமிழழகன். நான் என்ன தப்பு பண்ணினேன்? பிறர்கிட்ட உள்ள குற்றம் குறையத்தானே பேசினேன் என்றான் கதிரவன். கதிர், குற்றம் குறை யார்கிட்டே தான் இல்லை. உன்னோட குறை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ பிறரை புறம் பேசுறது தான் உன்னோட குறை. உன்னோட நாக்கை அடக்கு, எல்லாரும் உன்கிட்ட பேசுவாங்க என்றான் தமிழழகன். கதிரவன் தன்னை திருத்தி கொண்டான். எல்லாரும் அவனுடன் மெல்ல மெல்ல பேசத் தொடங்கினர். கதிரவா, நீ எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கிட்டேயும் குற்றம் குறைய சொல்லிக்கிட்டே இருக்க, அதனால தான் உன்னுடைய நண்பர்கள் உன்னை விட்டு ஓடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறான். அதுக்கு கதிரவன் இருந்துக்கிட்டு, நான் என்ன இல்லாததையா சொல்கிறேன், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தமிழழகன் இருந்துக்கிட்டு, யாருக்கிட்ட தான் குறை இல்லை, எல்லோர்கிட்டையும் குறைகள் இருக்குது. அந்த குறைகளை நம்ம வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் என்றால் நம்ம கூட யாருமே பழக மாட்டாங்க. ஆகவே நாம் தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொண்டாலே போதும், நம்ம கூட எல்லாருமே பழக ஆரம்பிப்பாங்க. தமிழழகன் சொல்கிறத கதிரவன் வந்து யோசித்து, அவன் அன்னையிலிருந்து யாருடைய குறைகளையும் அவன் எடுத்து சொல்கிறதே இல்லை. அவனுடைய நாக்கை அடக்கினான். மெல்ல மெல்ல அவனுடைய நண்பர்கள் அவனுடன் பேசத் தொடங்கினார்கள். இந்த கதையை திருவள்ளுவர் குறளில் யாகாவார் ஆயினும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. விளக்கம்: காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த கதை மூலமாக தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து அழகு. இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா, அழகு அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத நல்லா விளக்கமாக சொல்லியிருக்காங்க. கந்தனின் உருவமே கோபம் 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 என்றாகி போனது. கந்தனை யாராவது விசாரித்தால் எப்பவும் கோபத்தோட உருன்னு அலைவானே, அவனைத்தானே கேட்குறீங்க என்று மாணவர்கள் எளிதாக சொல்லிவிடுவர். அதனால் அவனிடம் நெருங்கி பழகவும் மாணவர்கள் பயந்தனர். கந்தன் எப்படி இருப்பானா? எப்போ பார்த்தாலும் உருன்னு இருப்பானா? எப்போ பார்த்தாலும் அவன் எரிச்சல் பட்டுக்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு தான் இருப்பான். அதனால் கந்தனை பற்றி யாராவது விசாரித்தாங்கன்னா, அவன் எப்போவுமே உருன்னு இருப்பானே, அவன்தானே அப்படின்னு சொல்லி அழகாக அவனுடைய அடையாளத்தை சொல்லிடுவாங்க. கந்தன் ஒரு நாள் அவன் நண்பனான நன்மாறனிடம் பேசிக்கொண்டிருந்தான். நீ எல்லாம் சும்மா ஜம்முன்னு அழகா இருக்கியே, நான் மட்டும் ஏன் முகமெல்லாம் கருத்து போய் இப்படி இருக்கேன் என்றான். நன்மாறன் சிரித்தான். நீ தினமும் உன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறியா என்று கேட்டான். தினமும் பார்க்கிறேன். இன்னும் உனக்கு காரணம் புரியலையா? புரியலை. கந்தா, நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோட அழகையெல்லாம் இழக்கும். அதுபோலத்தான் உன்கிட்ட மாறாம இருக்கிற கோபத்தால உன் முகம் அழகையெல்லாம் இழந்திருக்கு. பொடி வைத்தாற்போல் சொன்னான் நன்மாறன். நன்மாறன் சொன்னதில் உண்மை இருக்கவே தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த தொடங்கினான் கந்தன். 1 மாத காலம் கடுமையான விரதம் போல் காத்தான். அன்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். அஃது எத்துணை அழகாக இருந்தது தெரியுமா? எப்பவுமே கோபப்பட்டுருக்கிற கந்தன் நன்மாறன் கிட்ட போய், நீ மட்டும் எப்படி அழகா இருக்க, என்னால் இப்படி இருக்க முடியல, என்னுடைய முகம் கருத்து போய் இருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நன்மாறன் கிட்ட கேட்குறான் கந்தன். அதுக்கு நன்மாறன் இருந்துக்கிட்டு, நீ வந்து உன்னுடைய முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்தது இல்லையா, நீ போய் கண்ணாடியில் பாரு, உனக்கு புரியும். நெருப்பில் பூக்கள் பட்டால் எப்படி அதனுடைய அழகை அது இழக்குமோ அதுபோல தான் நீயும் கோபப்பட்டுக்கிட்டே இருந்த அப்படின்னா உன்னுடைய முகம் அழகாக இருக்காது.
அதனால் நீ எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு இருந்தினா நீ அழகாக இருப்ப அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறான் நன்மாறன். இதை புரிஞ்சுக்கிட்ட கந்தன் அன்னையிலிருந்து அவனுடைய கோபத்தை கட்டுப்படுத்த தொடங்கினான். அதனால் அவனுடைய முகம் கண்ணாடியில் பார்க்கும்போது அழகாக தெரிந்தது. இதனை வள்ளுவர் குறளில் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். விளக்கம்: ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நம்ம கோபப்படக்கூடாது அப்படிங்கிறதான். நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னா அது நம்மளையும் அழித்துவிடும், நம்மை சுற்றி இருக்கிறவங்களையும் அழிச்சிரும். ஆகவே கோபத்தை அடக்கி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பாடத்தில் கற்றுக்கொள்வதை எல்லாத்தையுமே நம்ம பாடத்தோடு நிறுத்தி விடாமல் நம் வாழ்க்கையிலும் செயல்படுத்தி நாம் என்றுமே வெற்றி பெற வேண்டும். நன்றி.